சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். பரலோகத்து பயிலகம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த உலக பிரகாரமாக 5 ஸ்டேஜ் இருக்குது வளர்ச்சி அடைந்து தகப்பனார வரைக்கும். கிரேக்க வேதாகமத்தில் ஆவிக்குரிய நிலையில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. இதை ரொம்ப கிளியராக கிரீக் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தான் அந்த 5 ஸ்டேஜ் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5 ஸ்டேஜை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கார். பிள்ளைகளை நம்ம அந்தந்த காலத்தில் ஃபீஸ் கட்டி யூனிஃபார்ம் கொடுத்து போகிறோம். ஆவிக்குரிய நிலையில் ஸ்பிரிச்சுவலாக பிறந்தவங்களுக்கு தேவன் பைபிளை கொடுத்துட்டு நீங்கள் வளருங்கன்னு விடலை. பூலோகத்து பெற்றோரே தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்கு அவ்வளவு அக்கறை கொண்டால் அந்த பிள்ளைகளை மருத்துவராகவும் அந்த பிள்ளைகளை இன்ஜினியராகவும் மாற்ற வேண்டும் என்று கொள்ளை ஆசை கொண்டு அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி டியூஷன் வைத்து படிக்க வைப்பார். பரலோகத்தின் தேவன் ஆவிக்குரிய நிலையில் பிறந்தவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தை கொடுத்த உடனே வேதம் இஸ் அ டெக்ஸ்ட் புக், பட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த எக்ஸ்பிளைனர், இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அவர் இந்த வேத புத்தகத்தை நமக்கு விளக்கிறார். 5 ஸ்டேஜஸ் இருக்குது. நேப்பியாஸ் ஃபஸ்ட் 3 இயர்ஸ், அதுக்கு அடுத்தது பெய்டியான். இது கிரேக்க பைபிளில் வாசித்தா தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 5 ஸ்டேஜை ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதுக்கு அடுத்தது டெக்னான் 3rd ஸ்டேஜ், அது யூத். அதுக்கப்புறம் ஹியூட்டாஸ் தான் வளர்ச்சி அடைந்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆஸ் மெனி as are led by the spirit of God they are the sons of God. யாரெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராகிறார்கள். 5வது ஸ்டேஜ் PhD, அதுதான் பேட்டர்னு சொல்கிறது, தந்தை. அநேக தகப்பன்மார் கிடையாது. எலிசாவை பார்த்து தகப்பனே தகப்பனே என்று சொல்கிறதை பார்க்க. ஆகவே இந்த பேட்டர் ஸ்டேஜ், இயேசு கிறிஸ்துவும் இந்த 5 ஸ்டேஜில் வளர்ந்து வந்தார். பூலோகத்தில் ஒரு சிசு இருக்கும் பொழுது அதுக்கு ஞானம் இருக்காது, அது சொல்லி தான் தரணும். ஆனால் ஆவிக்குரிய நிலையில் சிசுவாக இருந்தாலும் சின்சியராக இருந்தால் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். சில சத்தியங்களை பாலகருக்கு கூட அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த உலகத்தில் சிசுவாக இருக்கவங்க யூ கேனாட் மேக் அ PhD தீசிஸ், வேரஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் சிசுவாக இருக்கவங்க கூட உயர்ந்த நிலைக்கு வரலாம். கர்த்தருக்குள் அன்பார்களே, there is a tutorial college in heaven. There are 7 spirits. 7 ஆவிகளை பற்றி நான் சொன்னேன். அந்த 7 ஆவிகளில் the spirit of might, பலத்தின் ஆவி என்று ஒன்று இருக்கிறது. அந்த பலத்தின் ஆவியைத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் சந்திக்கும்படி எனக்கு கிருபை செய்தார். Because I need strength. So the spirit of might was there. The first introduction of the heavenly 7 spirits is Galatians chapter 4 verse 1 and 2. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். காரியக்காரர், வீட்டு விசாரிப்புக்காரர். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மேற்பார்வையாளர், பொறுப்பாளர் என்று 2 கேட்டகரி போட்டிருக்கு. இன்னொன்றில் கார்டியன்ஸ் அண்ட் ஸ்டூவர்ட்ஸ்னு போட்டிருக்கு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் இந்த 7 ஸ்பிரிட்ஸை பற்றி வாசிக்கிறோம். இந்த 7 ஸ்பிரிட்ஸும் நமக்கு பாடங்களை கற்றுத்தருகிறார்கள். இவர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? ரெவலேஷன் சாப்டர் 5 verse 6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற
ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இந்த தேவனுடைய 7 ஆவிகள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிறது. இவைகள் கொம்புகளும் கண்களும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டியூஷன் எடுக்கிறோம், ஃபிசிக்ஸ் டியூஷன் எடுக்கிறோம். இந்த 7 ஸ்பிரிட்ஸு 2 டியூஷன். ஒன்று வந்து கண்கள், அது வந்து டீச் பண்ணுது. கொம்புகள், கொம்பு எதுக்கு பயன்படுது? சண்டை போட. ப்ராக்டிக்கலாக நமக்கு ட்ரைனிங் கொடுக்குது. ஒவ்வொரு ஸ்பிரிட்டும், இந்த 7 ஸ்பிரிட்டில் ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் நமக்கு பல பாடங்களை, பரலோக பாடங்களை சொல்லித் தருகிறது. 2வது, ஆவிக்குரிய யுத்தத்தில் எப்படி போராட வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கிறது. இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து வெரி ரியல். இட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ சிங்கிள் ஸ்பிரிட், ஒரு ஸ்பிரிட் தான். ஆனால் இங்கே 7 ஆவிகள் என்று போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:1-2 ரொம்ப டீப் அர்த்தம் இருக்குது. இதை புரியணுமானா ஒரு கதையே சொன்னால் தான் புரியும். ஐ வில் ட்ரை டு டெல் த ஸ்டோரி. தந்தையின் சொத்து அனைத்திற்கும் உரிமையுடையோர் சிறுவராய் இருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான். அவன் வீட்டில் அவன் மகன் எங்கே நிற்கிறான், அவன் வேலைக்காரன் அடிமை எங்கே நிற்கிறான். இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ வித்தியாசம் வரும்? தகப்பனாக பார்த்து இவனுக்கு வித்தியாசத்தை கொடுக்கலாம், சொத்தை அவன் இடத்தில் கொடுக்கலாம் என்று சொல்லும் நாளில் தான் வித்தியாசம் வரும். அதனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அடிமைக்கும் தன்னுடைய சொந்த மகனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவனும் அடிமையாக தான் இருக்கான். இதுக்கு நான் ஒரு பின்னணி சொன்னால் தான் தெரியும். அந்த காலத்தில் ஒரு ராஜா இருக்காருன்னு வைங்க. அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. உடனே ராஜ்யத்தில் உள்ள மந்திரிகள்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு நல்ல குழந்தையாக நம்ம நாட்டில் போய் தெரிந்தெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ போர் வீரர்கள் எல்லாம் போயிட்டு ஒரு குழந்தையை தெரிந்தெடுத்து ஒரு ஸ்க்ரோலில், ஒரு புத்தக சுருள் மாதிரி ஒரு சுருளில் அந்த பையனுடைய பேர், அப்பா பேர், அம்மா பேர், என்ன பேக்ரவுண்டு, தாத்தா பேர் எல்லாத்தையும் எழுதி ராஜாட்ட கொண்டு வராங்க. ராஜாட்ட கொண்டு வந்த உடனே அவன் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கான். செலக்டட் பாய் இஸ் எ வெரி புவர் பாய். அவனை ராஜாட்ட கொண்டு வரான். கொண்டு வந்த உடனே ராஜா சொல்கிறாரு, ஜட்ஜிட்ட சொல்கிறார், இன்னொரு ஸ்க்ரோல் ஜட்ஜி வச்சுருக்கார். அந்த ஜட்ஜி ராஜாட்ட கேட்குறார், இந்த பையனை சுவீகரித்து கொள்ள விருப்பமா? ஆம். இந்த பையனுக்கு என்ன பேர் விடுறீங்க? ஆண்ட்ரூ, ஏதோ ஒரு பேர் சொல்கிறார். இன்னையிலிருந்து இந்த பையன் உங்கள் மகனாக வளருவார் அப்படின்னு சொல்லி இந்த பையனை வளர்க்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பையனுக்கு யார் பாடம் புகட்டுவார்கள், இவனுக்கு எங்கே ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜ அவையில் உள்ள 7 ஞானிகள் வந்து அந்த ஸ்க்ரோலில் கையெழுத்து போடுவாங்க. அந்த ஸ்க்ரோலில் கையெழுத்து போட்ட உடனே என்ன நடக்கும்னா, முதல்ல அந்த வீரர்கள் கொண்டு வந்தாங்களா அப்பா பேர், அம்மா பேர், இதெல்லாம் அழிச்சிருவாங்க. இந்த நாள்லேருந்து இந்த 2வது ஸ்க்ரோல் தான் பயன்படும். இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எழுத்துக்களை குலைத்து, அவருடைய இரத்தத்தினால் குலைத்து தம்மை சுவீகரித்து கொண்டார். இந்த 7 பேருக்கு என்ன பொறுப்புன்னு சொன்னால், இந்த பையனுக்கு டீச் பண்ண வேண்டியது தான் 7 பேருக்கும் பொறுப்பு. இந்த பையனுக்கு டீச் பண்ணி ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டான், இவனுக்கு சொல்லித்தரதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது, அதனால் இவனை நீங்கள் வந்து அடிமையாக கருத வேண்டாம், உங்கள் மகனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவன் மகன் ஆவான். மெனி ஆஃப் அஸ் ஆர் ஸ்பிரிச்சுவலி இன் திஸ் வேர்ல்ட், வி மேக் யூஸ் ஆஃப் ஒன்லி த பைபிள். பைபிள் இஸ் எ டெக்ஸ்ட் புக். இது எப்படி இருக்குன்னா, இன்ஜினியரிங் காலேஜில் வாத்தியார் இல்லாமல் தானாக இன்ஜினியரிங் புக்ஸை படித்து அறிவை பெற்றுக்கொள்வது போல் இருக்கிறது. ஹவு மச் யூ கேன் ஸ்டடி. எங்கள் கணக்கு வாத்தியார் கணக்கு சொல்லித்தரதே இல்லை, நீங்களே படிச்சுக்குங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு எத்தனை பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதை மாதிரி இதை மாத்திரம் படிக்கிறதுனால வி ஆர் ஸ்டில் ஸ்லேவ்ஸ்.
we have not studied under the 7 spirits of God. அங்கே ரூத் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். 7 குமாரரை பார்க்கிலும், இது என்ன ரெஃபரன்ஸ்னா, இவன் இப்போ தான் பிறந்திருக்கான். அந்த 7 பேரும் இவனை டீச் பண்ணால் அவங்க எவ்வளவு அட்வான்ஸாக இருப்பாங்களோ அதை மாதிரி உன் மருமகா 7 குழந்தையை பெற்றெடுத்தாள். ஒரு குழந்தை 7 குழந்தைக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு மணவாட்டி ராஜாவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு கற்றுத்தர, மேனர்ஸ் கற்றுத்தர, என்னென்ன செய்யணும், ராஜாட்ட போய் எங்கே நிற்கணும் எல்லாம் சொல்லித்தர 7 தாதிமார்கள் இருப்பார்கள். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு. 7 தாதிமார்கள். இந்த 7 தாதிமார்கள் தான் 7 ஸ்பிரிட்ஸ். ரூத்தின் புத்தகத்தில் உங்கள் மருமகா பெத்தெடுத்த ரூத் பெத்தெடுத்த பிள்ளை 7 பிள்ளைக்கு சமம் என்று சொல்கிறார்கள். அந்த பிள்ளை பேர் ஓபேது. ஓபேதுனா வர்ஷிப், ஆராதனை. ஆராதனை செய்கிறவர்கள் 7 பேருக்கு சமானமாக இருக்கிறார்கள். ஆராதனை செய்கிறவர்கள் தான் தே எங்கேஜ் த 7 ஸ்பிரிட்ஸ். யார் உண்மையாக இதயத்திலிருந்து ஆராதனை செய்கிறார்களோ இந்த 7 ஸ்பிரிட்ஸையும் அவங்க எங்கேஜ் பண்ண முடியும். இந்த 7 ஸ்பிரிட்ஸை பற்றி வேதத்தில் பார்க்குறோம். சிம்சோன், he was introduced to the spirit of might, பலத்தின் ஆவியை அவன் பெற்றிருந்தான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாள்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பெரிய பட்டணத்தின் கதவு இந்த ஃபோட்டோவில். இந்த கதவை காசா பட்டணத்திலிருந்து எப்ரோன் வரைக்கும் தூக்கிட்டு போகிறான். காசா பட்டணத்திலேருந்து எப்ரோன் வரைக்கும் 190 மைல். எப்ரோன் மலைக்கே தூக்கிட்டு போகிறான். தரையில் தூக்கிட்டு போகிறது கூட கொஞ்சம் பரவாயில்ல, மலை மேலே வெயிட்டு தூக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இவன் இந்த தூக்கிட்டு போகிறான். ஹீ வாஸ் மிஸ்யூஸிங் த ஸ்பிரிட் ஆஃப் த மைட். இப்படி கதவை பிடுங்கி 190 மைல் தூக்கிட்டு போகிறதுனால யாருக்கு லாபம்? த ஸ்பிரிட், டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் டீச்சர்ஸ் ஸ்ட்ரென்த். அந்த பலனெல்லாம் நம்ம வீணாக இதை மாதிரி சிம்சன் மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் கடைசியிலையும் அந்த தூணை அப்படி இழுத்து போட்டு எல்லாரையும் கொன்னான். அதுக்கும் காரணம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் மைட் வாஸ் ஹெல்பிங். அதை டீச் பண்ணிடுச்சு. பாடத்தை கற்றுக்கிட்டால் நம்ம அந்த பலனை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பலனை நம்ம ஆசீர்வாதத்துக்கு தான் பயன்படுத்தணும். கர்த்தருக்குள் அன்பார்களே, இந்த ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் ஒரு கலர் இருந்தது. 7 ஸ்பிரிட்டுக்கு த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஆவி. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள 7 பிரான்ச்சஸ் குத்து விளக்கு, இதுதான் 7 ஆவிகள். மத்தியில் இருக்க ஸ்டெம் கர்த்தரின் ஆவி. இடது பக்கத்தில் இருக்கிறது ஞானம், ஆலோசனை, அறிவு. இது 3 ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் உணர்வு. உணர்வுனா அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வுக்கு கலர் எல்லோ, பெலன் ப்ளூ, கர்த்தருக்கு பயப்படும் பயம் வயலட். பிஷப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வயலட் கலர் அங்கி தான் போடுவாங்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 7 ஆவியையும் ரட்சிக்கப்பட்ட மனிதன், வேதத்தை மாத்திரம் படிக்கிறவன் 7 ஆவியிட்ட பயிற்சி பெற முடியாது. He has to go and take training. ஜீசஸ் கிரைஸ்ட் வனாந்தரத்துக்கு ஆவியானவரால் எடுத்து கொள்ளப்பட்டார். He was in the wilderness for 40 days. இந்த 40 நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு நின்று அவரை தாக்க ஆரம்பித்தான். The Lord was learning
ஃப்ரம் த 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட். ஆகவே லூக்காவிலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஆவியின் நிறைவினால் போனார், ஆனால் ஆவியின் வல்லமையினாலே திரும்பி வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டு தமஸ்குவில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தவனது நிறைய கேள்வி கேட்டாங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியல. அங்கே அந்த காலத்தில் இருந்தது புத்தகங்கள், மோசேயின் ஆகமங்கள் இருந்தது. அதில் அவனுக்கு பவுலுக்கு ஆன்சர் கிடைக்கல. தமஸ்குவில் கேட்டவங்களாம் கிடைக்கல. உடனே நினச்சா எங்கே போகிறது, இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் இருந்த பேதுருகிட்ட போகலாமா, அந்த சீசர்கிட்ட போகலாமா அப்படின்னு. கடைசி கலாத்தியர் 1:17 எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். எவ்வளோ நாள் கழிச்சு? 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் இருந்த பேதுருவோடு பவுல் செலவழித்த நாட்கள் எத்தனை? 15. இந்த 7 ஆவியானவரோடு அவன் செலவழித்த நாட்கள் எவ்வளவு? 3 வருடம், 3 இயர்ஸ். அரேபியாவில் யார் இருக்கா? அரேபியாவில் டெசர்ட், வனாந்தரம். 3 இயர்ஸ் லைக் அ போஸ்ட் கிராஜுவேட் ஹி வாஸ் லேர்னிங். அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடம் கூடவே இருந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த பேதுரு புதிய ஏற்பாட்டில் 2 நிருபங்கள் எழுதுகிறார். 1 பீட்டர், 2 பீட்டர். 3 வருடம் 7 ஆவிகள் இடத்தில் கற்றுக்கொண்ட பவுல் 13 நிருபங்களை எழுதுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களில் பரலோகத்தின் ஞானத்தோடு வந்திருந்தார்னா அவர் நம்மளை பார்த்து உங்களுக்கு நான் மாதிரியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஒன்றுமே தெரியாமல் ஆனா படித்து ஏபிசிடி படித்து வந்தோம், நீங்கள் எல்லாம் பரலோகத்தின் ஞானத்தோடு வந்திருக்கீங்க, அதனால் எங்களையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும், நீங்கள் எங்களுக்கு எப்படி மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் மாதிரியாக இருக்கணுமானா, இஃப் சம்படி ஹேஸ் டு பி a ரோல் மாடல், he has to be exactly like us. நம்மை போலவே அவர் இருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் 40 days அவர் கற்றுக்கொண்டார். அது தவிர பவுலைப் போல அவரும் 3.5 ஆண்டுகள் கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா அந்த ஆவிகள் இடத்திலிருந்து? ஆம். Let us read Hebrews chapter 5 verses 8 and 9. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகள். ஆவியானவர்கிட்ட படிக்கிறது, 7 ஆவிகள்கிட்ட படிக்கிறது. அவர் சில சமயத்தில் கொம்பு நம்மளை குத்திரும், அதுக்கப்புறம் எப்படி அதை காயத்தெல்லாம் மேற்கொள்கிறதுன்னு தெரிய வரணும். குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளின் நிமித்தம் கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டாரா இல்லையா? யார்கிட்ட கற்றுக்கொண்டார்? பாடுகள் கற்றுத்தரவில்லை, 7 ஆவிகளிடத்தில் கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, தாம் பூரணரான பின்பு, when Jesus Christ was graduated by the teaching of the 7 spirits, 7 ஆவிகளின் போதனையிலே படித்து தேர்ந்து பூரணரான போது, அதுக்கு வர்ஷிப் சொன்னேன், ஓபேத் வர்ஷிப்பை பற்றி 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அவருக்கு உண்டான பயபக்தி 7 ஆவிகள் அவருக்கு சொல்லி தந்தவை. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா பிதா 2 தடவை அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். ஒன்று, யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்.
உறவை குறித்து, பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி. இது எப்போ நடந்தது? ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஞானஸ்நானம் எடுத்த பொழுது. அடுத்தாப்புல மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. This is a statement of maturity, statement of sonship. After Jesus landed from the seven spirits, the heaven is telling, you listen to him. அவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஆகவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 7 ஆவிகள் நமக்கு பாடங்களை சொல்லி தருகின்றன. அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் அதைத்தான் நாம் பிரசங்கம் பண்ணால் தான், அதை கேட்டால் தான் மக்கள் பயனடைவார்கள். 2 இருக்கு: இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அதாவது பிதாவினுடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம். வசனத்தில் சொல்லப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது ஆவியானவர் தான் சொல்லித்தர முடியும். தேவனுடைய சுதந்திரம்ங்கிறது நமக்குள்ள அசட்ஸ், டாக்குமெண்ட்ஸ். ஒரு தகப்பனாருக்கு 20 வீடு இருக்கலாம், எத்தனையோ ஏக்கர் நிலம் இருக்கலாம், அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டுக்கு அந்த அந்த தகப்பனாருடைய பையன் உரிமையாளராக இருக்கிறான். ஆனால் அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது? இரும்பு பெட்டிக்குள்ளே இருக்குது. அதனால் இவன் உரிமை பாராட்ட முடியாது. இவன் தனக்கு வேண்டிய காரை, அந்த பணத்தை எடுத்து செலவழிக்க முடியாது. ஸோ த ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர், த ரிசோர்ஸஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ரிசோர்ஸஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அப்படின்னு சொன்னால், அது இயேசு கிறிஸ்து இப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு, நம்ம அனுபவிக்க முடியும். 7 ஆவிகளின் மூலம் பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தேவனுடைய சுதந்திரத்திலிருந்து, இரும்பு பெட்டியில் உள்ள பயன்படுத்த முடியாத டாக்குமெண்ட்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக மாறுகிறார்கள். Let us read Romans 8:17 about this passage that I was telling. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளானால், ஆனால் அதை அனுபவிக்க முடியாத சுதந்திரம். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம், ஜாயிண்ட் ஹேர்ஸ். ஹேர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜாயிண்ட் ஹேர்ஸ். நீங்கள் ஒருத்தருக்கு பிள்ளையாக இருக்கீங்க, ஆனால் அந்த பிள்ளைக்கு கொடுத்து அனுபவிக்க முடியாது, எல்லாமே அடிமை மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் ஜாயிண்ட் ஹேர்ஸுங்கிறது கிறிஸ்து எல்லாம் அனுபவிக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கிறோம். We are joint heirs with the Lord Jesus. So we have to teach. When the Holy Spirit was telling these teachings, Revelation chapter 1 verse 13 to 16. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும், அவருடைய சிரசின் முடி வெண் பஞ்சை போல் இருந்தது. பஞ்சை போல் இருந்ததுன்னா தலை, அவர் வயசானவர், நல்லா கற்றுக்கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் சிரசின் முடி பஞ்சை போல் வெண்மையாக இருந்தது. 7 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். சிரசின் முடி பஞ்சை போல் இருந்தது, கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது, பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருந்தது, சத்தம் பெருவெள்ள இறைச்சலாக இருந்தது, வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது, வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருந்தது, முகம் சூரிய பிரகாசம் அடைந்தது. இந்த 7 காரியங்களும் 7 ஸ்பிரிட்ஸ் நம்மில் உண்டாக்கும் காரியங்கள். ஒரு அம்மா எழுந்தாங்க, நான் பரீட்சை எழுதுனேன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், பாஸ்டர் பரீட்சை எழுதட்டா? கேளுங்க, பரீட்சை எழுதுனா ப்ரொமோஷன் கிடைக்குன்னா என்ன செய்யணும்? பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதுனா ப்ரொமோஷன் கிடைக்கும், பரீட்சை எழுதட்டான்னு கேட்குறாங்க இமெயிலில். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த அம்மா பரீட்சை எழுதுனா ஃபெயில் ஆகிரும், அதனால் வேஸ்ட்டு தான் பரீட்சை எழுதுறது, பரீட்சை எழுத வேண்டான்னு சொல்லு, அதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதுன்னு சொல்லு. எப்படி சொல்கிறது? அப்படி எழுதிட்டேன். அவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக சொன்னீங்க பாஸ்டர், நான் ஃபெயிலாக தான் ஆயிரும். தீஸ் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில். ஆலோசனை கர்த்தர். இயேசு கிறிஸ்துக்கு ஆலோசனை கர்த்தர்னு சொன்னதுக்கு காரணம், அவர் எல்லாருக்கும் ஆலோசனை சொன்னார்.
அவருக்கு வல்லமையான, சில சமயத்தில் கேள்வி கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாமல் திணறிடுவாங்க. இந்த பக்கம் ரோம சாம்ராஜ்யத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் நிற்கிறாங்க, இந்த பக்கம் ரோம சாம்ராஜ்யத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற பரிசேயர்கள் சதுசேயர்கள் நிற்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் இவங்களுக்கு சாதகமாக பேசினா இவங்க கல்லடிப்பாங்க, இவங்களுக்கு சாதகமாக பேசினா இவங்க கல்லடிப்பாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு ரோம நாணயத்தை காட்டி, ஆண்டவரே இந்த ராயனுக்கு வரி செலுத்துறது நல்லதா கெட்டதா, வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா, செலுத்தலான்னு சொல்லிட்டா ரோம் சாம்ராஜ்யத்துக்கு உதவி செய்கிறார். யூதர்கள்லாம் இவர் லாயக்கில்லப்பா நம்ம கட்சி இல்லைன்ற அடிச்சிடும். செலுத்தக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ராஜாவுக்கு வட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறார் இவர், அடிச்சிடுவான். இப்படி இருக்கும்போது என்ன கேள்வி கேட்குறது, என்ன பதில் சொல்கிறது? த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் வாஸ் ஒர்க்கிங். ராயனுடையதே ராயனுக்கும், அந்த நாணயத்தை பிடித்திருக்கிற கரம் தேவனுக்குரியது, தேவனுடையதே தேவனுக்கும் செலுது. இந்த கை ஆண்டவர் கொடு, கை பிடிச்சிருக்க நாணயம் ராயனுக்கு கொடு. இவனும் திருப்தி ஆகிட்டான், அவனும் திருப்தி ஆகிட்டான், எல்லாரும் சந்தோஷமாயிட்டான். இயேசு கிறிஸ்து சகலவித ஞானத்தோடும் உலகத்தில் வரல, தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி, ஜீரோ. ஹீ லேர்ன்ட் ஆல்ஃபபெட்ஸ், ஹீப்ரூ ஆல்ஃபபெட்ஸ் இந்த ஸ்கூல். கொஞ்ச நாள் டீச்சர்ஸ்கிட்ட படித்தார். தாப்பனார் வீட்டில், யோசேப்பின் வீட்டில் இருக்கும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ் டாட் ஹிம். அது வந்து எர்த்லி எஜுகேஷன். அதுக்கப்புறம் when he entered into the ministry, Luke's Gospel chapter 4 verse 18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலிருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார் என்று சொன்னது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்னு அவர் சொல்லலை, கர்த்தருடைய 7 ஆவிகளைத்தான் இங்கே சொல்கிறார். அதனால தான் அவர் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடிஞ்சது. He was learning from the 7 spirits. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, திருச்சபையில் தேவன் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது தவிர அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் 5 டீச்சர்ஸ் கொடுத்துருக்காரு. அது எர்த்லி டீச்சர்ஸ், 5 எர்த்லி டீச்சர்ஸ் அண்ட் 7 ஹெவன்லி டீச்சர்ஸ். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.